இப்போ புனர்பூச நட்சத்திரங்கிறது மிதுன ராசியிலையும் இருக்குது, புனர்பூச 4ஆம் பாதம் அப்படிங்கிறது கடக ராசியிலையும் இருக்குது. இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூச நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் தாங்க கான்செப்டு. பண வரவு அப்படின்னா 2வது நட்சத்திரம் தான். அப்போ பூச நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடு, பூச நட்சத்திரத்திற்கு உண்டான ஆலயங்கள், இன்னும் இப்போ நான் சொல்கிறது தெய்வ வழிபாடுகள் சொல்கிறேன். இன்னும் நமக்கு இந்த 27 நட்சத்திர கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம்னா 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பணம் வரணும் அப்படின்னா 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடை இல்லாமல் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பூச நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அப்போ இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறதும், அடுத்தது புனர்பூச நட்சத்திரனாலே நமக்கு குரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் பூச நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ குரு பகவானை, குருமார்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களை இந்த மாதிரியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றதும். அவங்க இப்போ பூச நட்சத்திரத்தில் ஒரு சித்தர், இப்போ இதில் நீங்கள் சித்தர்களையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் யாருன்னு பாருங்கள், அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவங்க மூலமாக நம்மளுடைய கர்மா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அப்போ பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் செய்யும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லோரும் குரு பகவானை வியாழக்கிழமை கும்பிடணும் அப்படிமா. ஆனால் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போயிட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமரை. இந்த தாமரை பூவை சனிக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம். அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் தாமரைப்பூ கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் மகாலட்சுமிக்கு வச்சும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா பூசம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த மகாலட்சுமிக்கும் நீங்கள் இந்த தாமரையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பணம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு உண்டான பணம் வரும். சரிங்களா? நான் பாட்டுக்கு எனக்கு மாத சம்பளம் 30,000 அப்படின்னா எனக்கு மாதம் 1,00,000 ரூபா வரணும்னா கண்டிப்பாக வராது. 30,000 வரும். அந்த 30,000த்துக்கு உண்டான தேவையில்லாத செலவுகள் வராது. இப்போ 30,000 நம்ம வாங்கிட்டு 50,000 செலவு பண்ணால் 20,000 கடன் ஆகும். அப்போ அந்த 30,000த்துக்குள்ளேயே நம்மளுடைய தேவைகள் முடிஞ்சிடும். அதில் நம்ம ஒரு 5-10 மிச்சம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். அதான் நம்ம திடீர்னு என்ன நினச்சிக்கோன்னா, ஆஹா 2வது தரையக்குன்னா நமக்கு கோடியாக வரும் அப்படிலாம். நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நம்ம ஜாதகத்தில் நம்ம கர்மா எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்தோ அதுக்கு உண்டான பணம் தான் நமக்கு வரும். சரிங்களா? அப்போ தாமரை, பசுவின் மடி. அதாவது பசுவின் மடி அப்படின்னா இந்த பசு இருக்கும், கண்ணுக்குட்டி அந்த பசுமாட்டில் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கத்தில் கிருஷ்ணருடைய படம் இருக்கும். அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்துடைய சிம்பிளை நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த சிம்பிளை நீங்கள் அடிக்கடி நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். தாமரை பூவை நீங்கள் தாமரை பூங்கிறது ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? அது பிளாஸ்டிக்கில் வச்சுக்கலாம். அழகாக நம்ம வால்பேப்பராக நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றி அடையலாம். ஏங்க நாங்கள் எங்கெங்கே போய் உத்திர நட்சத்திரக்காரங்களை பிடிக்கிறது? எங்களுக்கு அப்படி யாரும் தெரியல அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், பூச நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி தான் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், உத்திர நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி தான் நமக்கு தெய்வமாக வருது. அப்போ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுடைய அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கட்டில் மெத்தை. அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான சிம்பிள் கட்டில் மெத்தை. இப்போ நம்ம இந்த என்னங்க பண்ணுறது, கட்டில் மெத்தை அப்படின்னா நம்ம அதை போய்
எப்படிங்க அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல படம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அழகாக ஒரு கட்டில் தேக்கு மரத்தில் ராஜா எல்லாம் படுக்கிற மாதிரி ஒரு கட்டில் பார்த்து நம்ம அந்த கட்டில் வந்து நம்ம போட்டு வச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அந்த கட்டில் மெத்தையை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வழக்குக்கு போகிறீங்களா, மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு போங்க. ஒரு கடன் அடைக்க போகிறீங்களா, மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு அந்த கடன்காரங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கடன் ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடன் முடிய இன்னொரு கடன் வாங்கி தான் தருவோம். ஆனால் இந்த கடனுக்காக அந்த கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய கான்செப்ட். கடன்கிறது வாழ்க்கையில் நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்க தான் செய்யும். ஒரு வீடு வாங்குகிறோம் கடன் ஆகும், ஒரு வண்டி வாங்குகிறோம் கடன் ஆகும், ஒரு தொழில் பண்ணுறோம் கடன் ஆகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கடனை கட்ட முடியாத அளவுக்கு நமக்கு பணம் வரவில்லாமல் போகக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் பணம் வர்றதுக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன், வெற்றி அடையக்கூடிய விஷயத்தையும் நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். அப்போ இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். சரிங்களா?